நீங்கள் நாகர்கோவில் சரௌண்டிங்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஐம் ரியா ஃப்ரம் நாகர்கோவில் அண்ட் ஐம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண பியூட்டிஃபுல்லான ஒரு தீம், அதாவது பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு ஒரு பீகாக் மாதிரி ஒரு பொண்ணை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டை நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அப் டு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லுக்குக்காக நான் நிறைய பீகாக் ஃபெதர்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து ஸ்கர்ட்டுக்காக ஒரு சாட்டின் சாரி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு டாப் வந்து நம்மளே தான் ஸ்டிச் பண்ணோம். தென் வந்து இதுக்கு மேலே வந்து பீகாக் ஃபெதர் வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணோம். அது வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஷூட். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஃப்ளவர்லாம் வந்து கொஞ்சம் கட்டுனேன். ஸோ ஹேருக்கு அக்சசரிஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் 11:30 போல் நம்மளுடைய மாடல் அருணா வந்தாங்க. ஷீ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் உமன், அப்படி தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து பிகினிங்கில் மாடலிங் பண்ணும்போதே எனக்கு அவங்க தெரியும். ரொம்ப வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு உமன். அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஐ விஷ் அவங்க வந்து இன்னும் மேலே போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒருத்தங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கு டிசர்விங்காக இருப்பாங்கல்ல. ஸோ லைக் தட். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம காஸ்டியூம் எல்லாம் போட்டு பார்த்தாச்சு, ஃபிட் செக் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தென் நம்மளுடைய மேக்கப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுடைய மேக்கப் வந்து 4:30 5 o'clock ஆயிடுச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈவினிங். அதுக்கப்புறமா ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே நிறைய வாட்டர் லில்லிஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து அக்வாட்டிக் பிளான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வாட்டர் லில்லிஸ் இருந்துச்சு. நான் அந்த வியூவை அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு அந்த ஸ்பாட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பாட்டு, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தென் வந்து அந்த ஸ்பாட்டில் நாங்கள் வந்து ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் செக் பண்ணாங்க, எல்லாமே நீட்டாக இருக்கா, இந்த இடத்துல வந்து மாடலை இறக்குனா அது வந்து சேஃபாக இருக்குமா, எல்லாமே அவங்க வந்து ஆழமெல்லாம் பார்த்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற 30 செகண்ட் வீடியோவுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறையவே ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இவ்வளோ பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ்.